சிறுதானியத்தில் ஒன்று சோளம்ப்பா. சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. சோளத்தில் வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்தில் அயன் இருக்குப்பா, அப்புறம் புரோட்டீன் இருக்கு, மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை நம்ம மிஷினில் கொடுத்தும் திரிச்சுக்கலாம். இல்லட்டா நம்ம சோள மாவும் கடையில் கிடைக்கிது. எல்லா கடையிலையும் பலசர கடையில் கிடைக்கிது. எல்லா பலசர கடையிலையுமே கிடைக்கிதுப்பா சோள மாவு. அதனால நீங்கள் அம்மா பலசர கடையில் தான் வாங்கியிருக்கேன். அம்மா சோள மாவுப்பா. இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு இதில் போட்டுக்குருவோம், பவுலில் போட்டுக்குருவோம். இது கோதுமை மாவுப்பா. நம்ம எப்பயும் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சப்பாத்திகளுக்கு, அந்த கோதுமை மாவில் ஒரு 1/4 கப்புனா ஒரு 50 கிராம் எடுத்துக்குருவோம். 50 கிராம் எடுத்துக்குவோம். இது கடலை மாவுப்பா. கடலை மாவு ஒரு 25 கிராம் எடுத்துக்குருவோம். 2 ஸ்பூன் எடுத்துக்குருவோம். இப்போப்பா அம்மா ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்பில் நம்ம ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கிடுவோம். இதை பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மாவை நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போப்பா தோசை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு ஒரு டேஸ்டான ஒரு சட்னி அரைச்சிருவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக வறுத்துக்குருவோம். ஒரு கடாயோடைய சூட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம். அப்பா வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குருவோம். காரத்துக்கு 2 போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்குருவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா கட் பண்ணி போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கொஞ்சம் வெங்காய பொடி போட்டுக்குருவோம். 1/2 டீஸ்பூன் கலக்கு மல்லித்தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். இப்போ அம்மா இந்த மாதிரி தக்காளி இதில் 3 தக்காளி எடுத்துக்கிடுவோம். இப்போ அம்மா 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். அம்மா மீடியமான தக்காளியில் 2 தக்காளி வெட்டியிருக்கேன். இப்போ 3ஆவது தக்காளியை இதை வெட்டிக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்குவோம்ப்பா. மீடியத்தில் வச்சு வதக்கிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணியும் தொளிச்சுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வேகும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போப்பா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா தக்காளி எல்லாம் ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போப்பா அம்மா மாவை 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். மாவை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா மாவு நல்லா ஊறிச்சு. 1 இன்ச் அளவுக்குப்பா நம்ம இஞ்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக இதில் துருவிக்கிடுவோம். நல்லா இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் வச்சு போட்டுருவோம். ஒரு சின்ன மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு லைட்டாக போட்டுக்கிடுவோம். சின்ன பிள்ளைங்களுக்குன்னா மிளகாவை தவிர்த்துருங்க. ரொம்ப மெல்லிசாக நறுக்கி போட்டுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஜாரில் போட்டுக்கிட்டோம். நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா, இதை இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. மூடி போட்டு உங்களுக்கு அரைச்சி கொண்டு வரேன். இப்போ அம்மாப்பா சட்னி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பா. ரொம்ப நம்ம அந்த நிலக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது.
இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வச்சு நம்ம தேய்ச்சிக்கிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கிடுவோம். நல்லா எவ்வளோ மெல்லிசா பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசா பரப்பிக்கிடுவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ மேலே நல்லா வெந்துருச்சுப்பா. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்ட பக்கம் நல்லா வேகட்டும். இப்படி நம்ம அமுக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்துருப்பா. நல்லா திருப்பி போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவும் இந்த சட்னிக்கு இதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்னவங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.